அந்த ஞானசேகரன் திராவிட முன்னேற்ற கழகத்திலே கிடையவே கிடையாது, யாருன்னே தெரியாது. இதை அமைச்சர் ரகுபதி அவர்களே சொன்னாங்க, நிச்சயமாக திமுக இல்லை, எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இன்றைக்கி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அவர்கள் பொய் சொன்னால் அது பிரச்சனையாக முடிந்துவிடும் என்பதற்காக கட்சியினுடைய அனுதாபின்னு ஒரு வார்த்தையை போட்டு தப்பிச்சுக்க பார்க்குறார். கட்சியினுடைய அனுதாபின்னு சொன்னால் நாளைக்கு தலைவர்னு வந்தாலும் கட்சியில் இருந்தாங்க, பொறுப்பில் இருந்தாங்கன்னு சொன்னாலும் தப்பிச்சுக்கலாம். கட்சிக்கு சம்பந்தமில்லை என்பதற்காக தமிழக மக்களை திசை திருப்புவதற்காக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி பாதி கிணத்தை தாண்டி வந்திருக்கார். அனுதாபி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். அதோடு நான் நிற்க போது இல்லைங்கண்ணா, ஒரு வழக்கும் பாருங்கள், மாநில அரசு எப்படியெல்லாம் போய் சொல்லி மாட்டிக்கிறாங்க. அதனால் முதலமைச்சருடைய இந்த விஷயமும் கூட ஒரு முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிறதுக்கான முழு முயற்சியில் முதலமைச்சர் அவர்கள் இறங்கியிருக்கின்றார். அதனால்தான் திரும்ப திரும்ப நாங்கள் கேட்கின்றோம், சென்னை போலீஸ் கமிஷனர் அவரும் முன்னுக்கு முரணாக பேசுகிறாங்க, சட்டத்துறை அமைச்சர் முன்னுக்கு முரணாக பேசுகிறாங்க, இன்றைக்கி முதலமைச்சர் அவர்களும் முன்னுக்கு முரணாக பேசுகிறாங்க.